தேர்தலை ஒட்டி பாஜக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவது போலவும், இதற்கு முன்பாக பல திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதாக விமர்சனம் எழுது. தற்போது நீங்க கூட தெரிவிச்சிருக்கீங்க, இதற்கு முன்பாக பழைய திட்டங்கள் எல்லாம் புதிய திட்டங்கள் போன்றும், புதிய திட்டங்கள் கொண்டு வரப்படவில்லையே என்ற கருத்தை நீங்க பதிவு செய்திருக்கீங்க. என்ன மாதிரியான ஒரு வாக்குறுதிகளை கொடுத்துட்டு பாஜக நிறைவேற்றாமல் இருக்கின்றது? இல்லை, நேற்று பிரதமர் ஒரு பிரபலமான தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு ஒரு நேர்முகமான பேட்டி ஒன்று அளித்திருக்கிறார். அதில் நிறைய செய்திகளை பற்றி பேசுகிறார். அதில் பல்வேறு செய்திகளை பற்றி நாம் பலவிதமாக விமர்சனம் செய்யலாம், பலவிதமான விமர்சனம் செய்யக்கூடிய அவசியம் இருக்கிறது. இருந்தாலும் கூட சில முக்கியமான கருத்துக்களை தமிழக மக்களுக்கு நாம் சுட்டி காட்ட வேண்டிய கடமை நமக்கு இருப்பதால் தான் நேற்று நான் என்னுடைய சுற்றுரையிலே அந்த செய்திகளை பதிவு செய்தேன். பிரதமர் நேற்று அந்த பேட்டியிலே சொல்லுகின்ற போது ஏதோ தமிழ்நாட்டுக்காக தான் நெஞ்சம் நிறைய அன்போடும் வாஞ்சியுடனும் இருப்பது போலவும், அதற்கான நிறைய கனவுகளுடனும் நிறைய திட்டங்களுடனும் காத்திருப்பது போலவும், ஆனால் இங்கே இருக்கின்ற அரசு ஒத்துழைக்கவில்லை என்பதைப் போலவும், தமிழக மக்களும் அதற்காக ஒத்துழைக்க வேண்டும் என்பதைப் போலவும் நிறைய செய்திகளை சொன்னார். அதிலே தமிழகத்தினுடைய எதிர்காலத்திற்கு உங்களுக்கு சிறப்பு திட்டங்கள் என்ன வைத்திருக்கிறீர்கள் என்று அந்த ஊடகவியலாளர் கேள்வி கேட்கின்ற போது அதற்கு அவர் 3 முக்கியமான திட்டங்களை பட்டியலிட்டார். ஒன்று இந்த டிஃபென்ஸ் காரிடார். இந்த டிஃபென்ஸ் காரிடார் என்பது இராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்வதற்காக அமைக்கப்படுகின்ற ஒரு வழி தொழிற்சாலைகள் என்று பெயர். அது திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இராணுவத்துறை அமைச்சராக இருக்கின்ற போது 2017 என்று நினைக்கிறேன், என்னுடைய நினைவு குறிப்புகள் சரியாக இருக்கும் என்று சொன்னால், 2 டிஃபென்ஸ் காரிடாரை அவர்கள் அறிவித்தார்கள். ஒன்று உத்தரப்பிரதேசத்திலும், மற்றொன்று சென்னை டு கோயம்புத்தூர் என்கிற அந்த 2 டிஃபென்ஸ் காரிடார் அறிவித்தார்கள். இது அறிவிக்கப்பட்ட பிறகு இந்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற டிஃபென்ஸ் காரிடாரில் ஏறக்குறைய 12,000 கோடிகளுக்கு மேல் முதலீடுகள் பல தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்பட்டு அங்கு உற்பத்தி நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இராணுவ அமைச்சராக இருக்கிற ராஜ்நாத் சிங் அவர்களே நேரடியாக ஒவ்வொரு மாதமும் ஒரு முறை அங்கே போய் அந்த முதலீடுகள் எப்படி வந்திருக்கின்றன, அந்த முதலீடுகள் தருவதாக வாக்களித்த கம்பெனிகள் அந்த தொழிற்சாலைகளை ஆரம்பித்து விட்டார்களா என்பதையெல்லாம் அடிக்கடி அவரே அதிகாரிகளை கூப்பிட்டு பேசி அதை மேற்பார்வை செய்து வருகிறார். ஆனால் இன்று வரை எனக்கு கிடைத்த தகவலின்படி இந்த சென்னை டு கோயம்புத்தூர் டிஃபென்ஸ் காரிடாரில் ஒன்றிய அரசினுடைய இராணுவ அமைச்சகம் மூலமாக இதுவரை எந்த முதலீடும் செய்யப்பட்டதாக நான் அறியவில்லை. அப்படி தகவல் இருந்தால் அதை தெரிவித்தால் நான் ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்கிறேன். அதே நேரத்தில் டிஃபென்ஸ் காரிடாரே அறிவிக்கப்படாத குஜராத்துக்கு பல வெளிநாட்டு கம்பெனிகள் இராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்வதற்காக அவர்கள் அங்கே தொழிற்சாலைகளை ஆரம்பித்து இப்பொழுது பணிகள் வேகமாக நடந்து கொண்டிருக்கின்றன. இடையிலே நம்முடைய பிரதம அமைச்சரும் நம்முடைய இராணுவ அமைச்சரும் ஒன்றிய அமைச்சரவையும் இராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்வதிலே வெளிநாட்டு முதலீடுகளை வரவேற்று அதற்காக நிறைய நிபந்தனைகளை தளர்த்தி, நாம் இதுகாரும் பாதுகாப்பு கருதி நாம் வைத்திருந்த பல்வேறு நிபந்தனைகளை தளர்த்தி வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு இராணுவ தளவாடங்களில் முதலீடு செய்வதற்கு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிறார்கள். அதனால் நிறைய கம்பெனிகள், வெளிநாட்டு கம்பெனிகள், அவர்கள் நம் நாட்டிற்கு இராணுவ தளவாடங்களை தயாரித்து தருகின்றவர்கள். அதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு அம்சம் இருந்தது என்று சொன்னால், இந்தியாவில் தயாரிக்கப்படுகின்ற இந்த இராணுவ தளவாடங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் என்கிற அறிவிப்பு இருந்த காரணத்தினால் ஏற்கனவே நம் நாட்டுக்கு இராணுவ தளவாடங்களை அனுப்பி கொண்டிருந்த அந்த கம்பெனிகள் உடனடியாக இந்தியாவுக்கு அந்த தொழிற்சாலைகளை துவங்க எண்ணுகின்ற போது அந்த தொழிற்சாலைகள் உத்தரப்பிரதேசத்திற்கும் குஜராத்துக்கும் தான் திருப்பிவிடப்பட்டனவே ஒழிய கோயம்புத்தூருக்கோ சென்னைக்கோ வரவில்லை என்பது எனக்கு கிடைத்த தகவல்கள். பல்வேறு துறைகளில் சொல்லும்போது கூட தூத்துக்குடி துறைமுகம் சார்ந்த ஒரு அறிவிப்பும் இருக்கிறது. அதே போன்ற சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான திட்டமும் இருப்பதாக கூட பிரதமர் தெரிவிக்கிறார். அதாவது இது 2வது என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த அவுட்டர் ஹார்பர் என்று சொல்லக்கூடிய தூத்துக்குடி துறைமுகத்தினுடைய வெளி துறைமுக திட்டம். இது நம்முடைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு 2வது இருக்கின்ற போது இப்பொழுது திரு வாசன் அவர்கள் அங்கே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறார். அவர் கப்பல் துறை அமைச்சராக இருந்தார். அப்பொழுது 14,000 கோடியில் அந்த திட்டம் தயாரிக்கப்பட்டு அதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டு அதற்கான நிதி வழங்கீடு செய்வதற்கான ஆணைகளும் பிறப்பிக்கப்பட்டதாகத்தான் திரு வாசன் அவர்கள் தெரிவித்தார்கள். நான் இடையிலே தூத்துக்குடி சென்றிருந்த போது அங்கே சேம்பர் ஆஃப் காமர்ஸ் என்று அழைக்கப்படக்கூடியவர்களும் துறைமுக அபிவிருத்தி சங்கத்தை சார்ந்த உறுப்பினர்களும்
என்னை வந்து சந்தித்தார்கள். சந்தித்த போது அவர்கள் சொன்ன கோரிக்கை என்னவென்று சொன்னால், இப்படி ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசினுடைய காலத்திலே 14,000 கோடி முதலீட்டில் அறிவிக்கப்பட்ட இந்த திட்டம் இதுவரை 10 ஆண்டுகளாக எந்தவிதமான முதலீடுமின்றி தூங்கி கிடக்கிறது. இதை தாங்கள் வாதங்களிலே பேசுகின்ற போது இதை பற்றி சொல்லி அரசினுடைய கவனத்தை ஈர்த்து இந்த திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த சொல்லி ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை வைக்க வேண்டும் என்று என்னை சந்தித்து கேட்டார்கள். இப்பொழுது பிரதமர் ஏதோ அதே திட்டத்தை ஒரு புதிய திட்டம் போல அவர் அதை சொல்லி அது 7,000 கோடி என்று அவர் சொல்லுவது 14,000 கோடி அளவிலே மதிப்பீடு செய்யப்பட்ட அந்த திட்டம் எப்படி 7,000 கோடியாக குறைக்கப்பட்டது என்கிற தகவல் இல்லை. திரு வாசன் அவர்களுக்கு அந்த தகவல் இருக்கும் என்று சொன்னால் அவர் அதை சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் இன்று 7,000 கோடி என்பது நிக்கோபாரிலே ஒரு துறைமுகத்துக்காக வேண்டி 80,000 கோடியை ஒதுக்கி இருக்கிறது மத்திய அரசு. 80,000 கோடியை ஒரு துறைமுகத்திற்கு ஒன்றிய அரசு ஒதுக்கிவிட்டு வெறும் 7,000 கோடியை தூத்துக்குடிக்கு ஒதுக்குவதாக வாக்களித்திருக்கிறார்கள். இன்னும் அதற்கான தேர்தல் முடிந்த பிறகு அது மதுரை எய்ம்ஸ் மாதிரியே தான் நடக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன், எதிர்பார்க்கிறேன். நம்முடைய அரசு வந்தால் ஒழிய இன்று தமிழகத்தினுடைய நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் வழிகாட்டுகின்ற காங்கிரஸ் பங்கேற்கின்ற ஒரு அரசு வந்தால் ஒழிய அந்த திட்டங்கள் எல்லாம் மீண்டும் உயிர் பெறாது என்று எண்ணுகிறேன். ஆகவே ஏற்கனவே அமுல்படுத்துவதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கேபினட் ஒப்புதல் பெறப்பட்ட திட்டங்கள் 10 ஆண்டுகள் எந்த விதமான முயற்சியும் எடுக்கப்படாமல் நேற்று பேட்டியில் ஏதோ தமிழகத்திற்கு அவர் பெரிய வாஞ்சையுடனும் கரிசனத்துடனும் இந்த திட்டத்தை துவங்கினால் இட் இஸ் ஏ கேம் சேஞ்சர் என்று அவர் சொல்லுவதை பார்த்து எனக்கு சிரிப்புத்தான் வருகிறது. குறிப்பாக நீண்ட நாளான ஒரு கோரிக்கை இருக்கிறது. சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போகிறது கடற்கரை சாலை வழியாகவே போகிறதுக்கான ஒரு வழித்தடத்தை உருவாக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. இவரும் கூட மாமல்லபுரம் வழியாக கடலூர் வரைக்கும் செல்லக்கூடிய அந்த சாலைகளை மேம்படுத்துவதற்கான திட்டம் இருக்குன்னு உறுதி கொடுக்குறார். அது என்ன நிலையில் இருந்துட்டு இல்லை, அதாவது நம்முடைய பிரதமர் வந்து பேசுகின்ற போது இன்னொன்று என்ன சொன்னார் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் வந்து சுற்றுலாவுக்கு நிறைய பொட்டன்ஷியல் இருக்கிறது. ஆகவே நாங்கள் சுற்றுலாவை வந்து நான் வந்து மிகுந்த ஏற்பாட்டோடு அதை ஊக்குவிக்கின்ற போது நிறைய சுற்றுலா பயணிகள் மூலம் வருவார்கள். அதனால் தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தினுடைய நிலை உயரும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இப்படி சொல்லுகிறாரே ஒழிய இதற்காக அவர் ஏதாவது செய்திருக்கிறாரா கடந்த 10 ஆண்டுகளில் என்ற கேள்வி வைக்க விரும்புகிறேன். இப்பொழுதுதான் புதிதாக ஆட்சிக்கு வரப்போகிற ஒரு அரசியல் தலைவர் தான் அமைக்கப் போகிற ஆட்சியிலே இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று சொன்னால் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் 10 ஆண்டுகள் ஆட்சியிலே இருந்து 10 ஆண்டுகள் ஆட்சியை முடித்துவிட்டு 15 ஆண்டுகளுக்கு 13வது முறைக்காக வாக்கு கேட்க வருகின்றவர் அவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளை கேட்டால் நாம் தமிழக மக்களை அவர் ஏமாளிகள் என்று நினைக்கிறாரா என்று நமக்கு சந்தேகம் வருகிறது. ஏனென்றால் அமைச்சர் வேல் அவர்கள் பாமகவை சார்ந்த மேனாள் அமைச்சர் வேல் அவர்கள் ரயில்வே துறை அமைச்சராக இருக்கின்ற போது சென்னையிலிருந்து கடலூருக்கு ஒரு ரயில்வே தடத்தை ஏற்பாடு செய்தார். அது வந்து வழி எப்படி என்றால் மாமல்லபுரம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய சுற்றுலா மையம் என்பது மகாபலிபுரம் தான். இந்த மகாபலிபுரத்திற்கு ஒவ்வொரு ஆண்டும் தாஜ்மஹாலை விட அதிகமானவர்கள் வருகிறார்கள். அப்படிப்பட்ட இடத்திற்கு ஒரு ரயில்வே போக்குவரத்து இருந்தால் மிக வசதியாக இருக்கும் என்று அமைச்சர் வேலு அவர்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்து அன்று ரயில்வே அமைச்சராக இருந்த திரு லல்லு யாதவ் அவர்களுடைய அனுமதியை பெற்று ஒப்புதலை பெற்று அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து முடித்த பிறகு ஆட்சி மாற்றம் வந்த காரணத்தினால் கடந்த 10 ஆண்டுகள் எதுவும் செய்யப்படவில்லை. ஆகவே தமிழகத்தினுடைய நலனுக்காக எந்த சிறப்பு திட்டத்தையும் செய்யாத ஒரு பிரதமர், அடிக்கல் நாட்டிய எய்ம்ஸை கூட இன்னும் துவக்கி வைக்காத ஒரு பிரதமர், நான் வந்து தூத்துக்குடி ஆர்பரிலே இனிமேல் தான் புரட்சி செய்ய போகிறேன், இனிமேல் தான் வந்து டிஃபென்ஸ் காரிடாருக்கு நான் முதலீடு கொண்டு வரப்போகிறேன், இனிமேல் தான் சுற்றுலாவை வளர்ப்பதற்கு நான் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்பதையெல்லாம் இவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு தமிழக மக்கள் நம்புவார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய பிரதமர் ஏமாந்து போவார் என்று சொல்ல ஆசைப்படுகிறேன். இதற்கு முன்பாக எல்லாம் தேர்தல் நடக்கும்போது இவ்வளவு தரம் பிரதமர் வராமல் இருந்த சூழ்நிலையில் இப்போ அடிக்கடிக்கான ஒரு வருகை, இது போன்ற வாக்குறுதிகள், இதற்கு முன்பாகவே தமிழக அரசு நிறைய வலியுறுத்தியிருக்காங்க, நிதி கேட்டிருக்காங்க, ஜிஎஸ்டி விவகாரம் பேசியிருக்காங்க. அப்பொழுதெல்லாம் வாய் திறக்காமல் இப்போது பேசுவதற்கான அழுத்தம் எதிலிருந்து வந்திருக்கு? இல்லை, இப்பொழுது என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் பாஜக தலைமையிலே ஒரு அணியாக இப்பொழுது தேர்தலை சந்திக்கிறார்கள். இந்த அணிக்கு வந்து கிடைக்கின்ற வாக்குகள் மோடி அரசினுடைய செல்வாக்கை மக்கள் மத்தியில் எடுத்து உரைக்கும். ஒருவேளை எல்லா தொகுதிகளிலும் ஒருவேளை டெபாசிட்டே இழக்கக்கூடிய சூழ்நிலை வரும் என்றால் மோடி அரசுக்கு தமிழக மக்கள் எவ்வளவு தூரம் விரோதமாக எதிர்ப்பாக இருந்திருக்கிறார் என்பது தெரிய வரும். ஆகவே
அவர்கள் அந்த நிலையை மாற்றுவதற்கு கூடுமான வரையில் இந்த 40 தொகுதிகளிலும் டெபாசிட் தொகையாவது வாங்குவதற்கு பிரதமரை தவிர அவரிடம் சொல்வதற்கு வேறு ஒன்றுமில்லை. இன்னொன்று, இந்த தேர்தலில் பாஜகவுக்கு மோடி என்கிற அந்த ஒரு நபரை தவிர வேறு தேர்தல் பிரச்சாரத்திற்கு அவரிடம் எந்த திட்டமும் இல்லை, எந்த கோஷமும் இல்லை, எந்த முனைப்பும் இல்லை. இப்போ உதாரணமாக நம்முடைய அமைச்சர் முருகன் அவர்களை பார்த்து, ஊட்டியிலே போட்டியிடுகின்ற அமைச்சர் முருகனை பார்த்து பத்திரிகையாளர்கள் கேஸ் விலை உயர்வு, பெட்ரோல் விலை உயர்வு, இதற்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று சொன்னால் அவர் ஒரே வார்த்தை, நீங்கள் கேட்கிற அத்தனை கேள்விகளுக்கும் ஒரே பதில், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். இப்படித்தான் ஒரு ஒன்றிய அமைச்சர் பேசுகிறார். ஆகவே இன்று மோடி என்கிற அந்த ஒரு ஊதி பெருக்கப்பட்ட அந்த பிம்பத்தை தவிர அவரிடம் வேறு ஒன்றுமில்லை. எனவே தான் மோடியை திரும்ப திரும்ப அழைக்கிறார்கள். அவர்கள் செய்த சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்பதற்கான சூழ்நிலை இல்லை. அவர்கள் நடைமுறைப்படுத்திய திட்டங்களை விளக்கிச் சொல்வதற்கான வாய்ப்பும் அவர்களுக்கு இல்லை. எனவே மோடியை ஏதோ ஒரு பெரிய கதாநாயகர் போலவும், மோடி ஒரு பெரிய, இன்னும் சொல்லப்போனால் சில பேர் அவரே விஷ்ணுவினுடைய அவதாரம் என்றே சில பேர் சொல்கிறார்கள். அப்படியெல்லாம் ஒரு பிம்பத்தை கட்டமைத்து அதன் மூலமாக வாக்கு பெற நினைக்கிறார்கள். அந்த பிம்பத்தை தொடர்ந்து ஈடேற்றிக் கொள்வதற்காக அவர் அடிக்கடி தமிழகத்திற்கு வருவதாக நான் நினைக்கிறேன்.